யோகலட்சுமி என்ன கொல்லத்திடுறாங்க சுட போகிறாங்க ரெண்டு எடுக்கல அதானே ஓப்பா தரம் பெருமாத்துக்கு தானே பாருங்க சில மக்கள் இந்த சண்டையை காரணம் காட்டி தானே போயிருக்கு அதுதானே அடுத்த போய் உள்ளுக்கு திறந்துருக்குறான் திருப்பி அது பெரிய வாகனங்கள் போயிடலாம் அது போல தெரியல இது என்ன நடக்குதுன்னு தெரியல பாலம் போட்டுட்டோமா என்ன பாலம் ஆற வரைக்கும் நம்ம மோட்டர் சைக்கிள் இதைத்தான் நான் பாலம் பண்ணாங்க வைக்கோலை போட்டு வச்சுருக்கேன் நெல்லை போட்டு வச்சுருக்காங்க பஸ்ஸுகள் ஓடாமல் என்ன ஆனால் அதான் சுற்றி வேறு வேறு பாதை இருக்கு இது பாருங்க உளவி எந்திரம் முழு சாதாரண வந்துட்டோம் இதால் சுற்றி அந்த கோயிலடியெல்லாம் போய் போகணும் அந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டுற கோயில் ஆனால் இப்போ கட்டி முடியலை இன்னும் இதாக இருக்கும் இது என்ன கோயிலடா இது அம்மன் கோயிலோ இன்னும் கட்டி முடியலை தனி கருங்கல்லால் கட்டி வந்துருக்குற கோயில் பழைய கோயிலை தான் இடித்து புதுசாக கட்டினோம் என்ன பேர் முடியலாம் இருக்கு பாருங்க கொஞ்சம் போன முறைக்கு முதல் முறை வரைக்கும் கொஞ்சம் தான் கட்டி இப்போ கட்டி முடிக்க போயிடும் போல் இதோ பாருங்க இந்தியாவிலேருந்து இந்த ஆசாரி மேர் வந்து இதை கட்டுறவ சரி இப்போ நாங்கள் ஜெட்டி போய் நடிக்க வந்து 32 யாழ்ப்பாணம் காரணம் பாஸ் இப்போ இந்த இதா பாருங்க இதில் வாரத்துக்கு 100 ரூபா அப்படி என்ன நினைக்கிறேன் புது ஓட்டு வருது கமன்ஹில் கோட்டை யோகலட்சுமி நம்ம வேட்டையெல்லாம் போனான் நான் அடிக்கடி வேட்டையெல்லாம் பயணம் செய்தது அவனுக்கு நீந்தே தெரியாதுங்க கொஞ்சம் மிருகமாக வந்துருக்கு பாருங்க அது வந்து 12:30 தானே ஓடும் அது அங்கே அரசாங்க ஜெட்டி அங்காலே நிற்கிறான் நேவிகாரர் இப்போ 2 பக்கம் நிற்கிறேன் பாருங்க சரி பாதுகாப்புக்கு போல இது யார்கிட்ட போட்டோட்டா தனியார் கப்பல் என்ன இந்த டூரிஸ்ட் அப்போ இந்த கொழும்புல கெமிக்கல் கப்பல் ஒன்று தாண்டா இல்லை ஓ அது அதில் எடுக்கிறதுக்காக சப்ளைக்கு வந்துட்டு இங்கே பாருங்க ப்ரைவேட் போட்டான் சரி நீங்கள் வாங்கி வெளியாடுங்க அடிச்சுப்பிடிங்க அவரே இல்லை நேற்று முன்னாலாம் இல்லை நான் திரைக்க பிடிக்காத அந்த கிளம்பி டைம் வச்சுது முதல்ல அங்கே தான் வந்து அது பாலம் வந்து அது உடைஞ்சிடுது இது ஊர்காத்துறை கைட்ஸ் ஏற்கனவே கைட்ஸுக்கு வந்து நான் இந்த இடம் எடுத்து நான் இதால் போயிட்டு நான் புங்குடுதி போகிறோம் அங்கே போய் கைட்ஸால் வந்து கைட்ஸ் பாலத்தடியால் வந்து இங்கே தாத்தா வணக்கம் 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 இந்த நீங்கள் கைட்ஸோ உருகாத்துறை இந்த உருகாத்துறையில் வந்து நீங்கள் பிறந்த எல்லாமே இங்கே தானோ நீங்கள் எத்தனாம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே பிறந்த நீங்கள் இங்கே இருக்கிறீங்களோ 1958 பிறந்தேன் 58 என்ன மாதிரி இங்கே நிலைப்பாடுகள் தண்ணி ஏதாவது நிலைப்பாடுகள் தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் கடல் வளம் இருக்குது மற்றபடி குடிநீருக்கு தட்டுப்பாடு கொஞ்சம் இங்கே ஒரு சில பகுதிகள் இருக்குது கிராமப்புறங்கள் பருத்திறப்பு அப்படி மெலிஞ்சமனை அப்படியே இடங்களுக்கு டிராக்டரில் போய் சாட்டியில் தண்ணி அடிச்சுனது காசுக்கு தான் கொடுக்குறோம் காசுக்கு தான் இப்போ தான் தண்ணி லைன் செய்யப்படுது அதேமாதிரி இந்த வருஷம் நடுப்பகுதிகளே எல்லாருக்கும் தண்ணி தாராளமாக வரும்னு சொல்லியிருக்காங்க அது எங்கே இருந்து வருது அது இரண்டமலை குளத்துலேருந்து வருது இரண்டமலை குளம் அது எங்கே போகுது இந்த ஒவ்வொரு தீவுக்கும் போகுதோ இல்லை அது அப்படியே நேராக அங்கேருந்து வந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எல்லா இடமும் போகுது எல்லா இடமும் போகுது பைப் லைனிங்கெல்லாம் செய்கிறாங்க நீட்டாக
நடந்துருக்கு. அப்போ சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி இங்கே தொழில் சாப்பாடு பிரச்சனை இங்கே மீன் வகையெல்லாம் மலிவு, மீன் பிரச்சனை இல்லை. கடல் வரும் தானே மீன் ரோலர் போய் வர்றது. அது எங்கே போகும் ரோலர் இங்கே எங்களை அந்த பெரிய கடற்கரை இருக்குது தானே, அந்த கடற்கரையிலேருந்து வலிக்கிட்டா கிட்டமிட்ட கச்சேரிக்கு அனுப்புவாங்க. அங்கே மட்டும் போயிடும் கச்சேரி நடுந்தீவு சரி அங்கே வேணா போய் வருவாங்க. இங்கே அந்த இந்தியன் மீன் ரோலர் படம் இங்கேயும் மாறும். இங்கே இங்கே வராது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு இல்லை இருக்குது. அதை தாண்டியும் சில நேரம் வருவாங்க, வந்தால் இங்கே பிடிச்சோன்னு கொண்டு வந்துடுவாங்க. அதே இதில் விட்டுருக்கிறோம். அந்த அதில் கட்டியிருக்க அவ்வளவும் கட்டியிருக்க அவ்வளவும் வந்து புதுக்கட்ட ரோலர். நீங்கள் என்ன சொல்கிறது மீன் பிடிக்கா? இல்லை, நான் வந்து தனியாகவே இருந்து சங்கத்தில் டைம் கீப்பர். அன்பதாம் மணிலேருந்து வேலை செய்யும். இங்கே டைம் கீப்பர் ஊர்வாகத்துலாம் வேலை செய்யும். சரி சரி. இந்த ஊர்வாகத்துறை எல்லாமே அங்கே போட்டி தான். எல்லோரும் வெளிநாடு. எல்லாரும் என்னென்ன நாடுகள் கூட ஐரோப்பா கூடுதலாக யூரோப் கண்ட்ரிலாம் இருக்கிறாங்க. கூடுதலாக 100க்கு ஒரு 40% தான் இங்கே இருக்கணும். 60% மக்களும் இந்த சண்டே காரணம் காட்டி அப்படியே போயிட்டு தஞ்சம் அடைஞ்சு அங்காளுக்கு அப்படியே குடும்பத்தோடு இங்கே காணிகள் எல்லாம் காடு பற்றி எல்லாம் பார்க்குறேன். அப்படியே வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. சில ஆக்கள் வந்து வீடுகளை கட்டி வேறு ஆக்களுக்கு இருக்க கொடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் போனால் தெரியும், ஒரே 10 காடாக இருக்குது. முந்தி க்ரௌடுன்னு சொன்னால் 100க்கு 100 வீதம் என்றது. இப்போ ஒரு 40 வீதம் 45 வீதம் தான் இருக்கும். 65 வீதம் வெளிநாட்டில் அவங்களோட காசெல்லாம் இங்கே சனம் வாழ்ந்துட்டு. அது அப்படி அந்த என்ன காரணம்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் 2 நாள் வெளிநாடு தொழில் இல்லாமல் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு பொறுத்தவரையில் ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இல்லை தகப்பனாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சானாக ஏதோ ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லை. உங்களோட குடும்பம் என்னையும் உட்பட உங்களோட பிள்ளையெல்லாம் அப்போ நீங்கள் போயிடல அந்த நேரம். எனக்கு அது அந்த நேரம் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கல. அதை விட போராட்டம் நடந்த காலகட்டங்களில் நாங்கள் இருக்கணும். அந்த எங்களுக்கு ஒரு நான் வன்னியில் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த விருப்பம் வரையே இல்லை. அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. எங்களோட மண் தமிழ் மண்ணு இப்போ விளங்கு தானே சொல்கிறோம். தமிழ் மண்ணுன்ற உரிமைக்காக நாங்கள் இளமாக்கள் இந்த சண்டையை காரணம் காட்டி தானே போயிருக்கணும். அதுதான் இதை காரணம் காட்டி தான் அங்கே தஞ்சமுடைய இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரம் உண்மையாக போரால் பாதிக்கப்பட்டவையும் போயிருக்கிறோம். முல்லைத்தீவு பக்கம் தான் முக்கால்வாசி அது வன்னி ஃபுல்லாக போனது. போரால் பாதிக்கப்பட்டவையும் போயிருக்கணும். அதே நேரம் இதை காரணம் காட்டி சும்மா குடும்பங்களும் போய் கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து அவைக்கு ஒரு விதமாக பாதிப்பும் இல்லை. இதைத்தானே அங்கே காரணம் காட்டுறாங்க. இருக்கிறாது என்ன கொல்லத்திடுறாங்க, சுடப்போகிறாங்க ரெண்டு சொல்லி இருக்கிறாங்க. நமக்குன்னு எங்கேனாலும் எதுக்கு நல்லா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மண்ணிலேருந்து வாழ்கிற மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை வராது, சுகம் வராது. இந்த மண்ணில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வெளிநாட்டில் வாழலை. பேருந்து வசதி எல்லாம் இருக்கும் இங்கே. பஸ் வசதி எல்லாம் அந்த சீட்டு பிணிக்குது, இருக்குது. பஸ் நல்ல வசதியாக இருக்குது, மக்கள் தான் இல்லை போய் வரும். அது சரி. இப்போ புங்குடுதீவுக்கு போக போகிறோம். அங்கே விட பறிச்சோடி போயிருக்கு. இதில் இருக்கிற கோயில் இருக்குல்ல, இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி, நேரடி புங்குடுதீவில் மக்கள் கோயில் இல்லை. அவையெல்லாம் எல்லாம் வெளியில் வெளிநாடு மற்றது யாழ்ப்பாணத்தோட ஆகி விஸ்வமடு வந்தால் சரி அந்த இதுதான் சுரூபம். 1716ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோயில். 1716 இங்கே கிடக்கு. பழைய 2016 இந்த சிவம் வச்சுருக்கோம். அது எத்தனை வருஷத்துக்கு வச்சுருக்காங்க? 17 2000. அதான் அந்த சர்ச். அந்த இருக்கு. நான் போகும்போது வந்து எடுத்தேன் நான். இதெல்லாம் பார்க்க அந்த வீடுகளோ ஐயா? இதெல்லாம் வீடு. இது 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 கடையா? அந்த முருகன் பாறையில் கட்டிட்டாவையோ? ஓ, இது சீமெண்ட் இல்லை. சீமெண்ட் இல்லை. பாப்பா இருக்கா? இருக்கல்லும் சர்க்கரையும் சுண்ணாமும் கலந்தான் இது கட்டினது. இதே நம்ம இதுக்கு சொந்தக்காரர் எல்லாம் வெளியில் போயிட்டோம். எல்லாரும் வெளியில் தனியார் நபர் கட்டினது. இப்போ இதெல்லாம் இங்கத்து மரம் இல்லை, இந்தியன் ரங்குன் தேக்கு. ரங்குன்னு சொன்னால் பர்மா வந்து தேக்கு. பர்மா தேக்கா?
இந்தியா பர்மா இல்லை அங்கேருந்து வாங்கியிருக்கிறோம். இது நான் கிட்டத்தட்ட நான் அறியக்கூடியதாவே இப்போ 10 வருஷத்துக்கு மேலே இந்த குண்டு செல்லில் இருக்கு மழை ஒருக்கா தட்டி பாருங்க. அப்போ அதை பார்க்கவே தெரியுது. இந்த பர்மா நிலையே பாருங்க. இதே தேக்கம் எல்லாம் மரம் பர்மா தேக்கு தானே பாருங்க. அதானே ஓப்பா இப்போவும் போட்டா இருக்குமே. நான் இதே 2 ஆக்கி போடலாம் இப்போ எங்கள் வீடுகளுக்கு. கொஞ்சம் பாருங்க ஒரு அரண்மனை மாதிரி காட்டி வச்சிருக்கிறேன். ஆனால் ஆக்கள் இல்லை. அது இப்போ இவையெல்லாம் இவையெல்லாம் என்ன சும்மா வாடகை இருக்குது. எல்லாம் வாடகை இருக்குது. இது என்ன இது கடை? இல்லை இல்லை இது இந்த மிச்ச தொகுதி உண்டு. உள்ளுக்கு என்ன இருக்குது? அப்படியே ரூம் ஆக்கள வீடு அது தங்குறதுக்கு இந்த ஸ்டோர் மாதிரி. இது வந்து ஸ்டோர்கள் ஆனால் ஒரு திரும்பி இல்லை. பார்க்கும்போது பாருங்க எதால போகிறது பார்ப்போம் வாங்க. ஏதோ சும்மா கட்டிடமான வெளியில் பார்க்க தெரியுது. உள்ளுக்கு வேற இதெல்லாம் கட்டினது அங்கே இருந்து வந்து கட்டினவன் அது எங்களுக்கு தெரியாது ஐயா. நாங்கள் பிறக்கே இல்லை. எங்கள் அம்மா அப்பா கூட பிறக்க. இது கட்டியக்க அதுக்கு முற்பட்ட காலத்தில் இருக்க அந்த மரம் முக்கியல பார்த்தீங்களே. என்ற கடவுளை இது என்னடாப்பா ராஜாக்கள் இந்த அரண்மனை கோட்டமாக இருக்கிறது. அங்கால ஏதோ வித்தியாசமானது என்ன என்னன்னு தெரியல. இதெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? இதெல்லாம் முந்தி அவங்களோட ஸ்டோர் எல்லாம் முன்னே கடை. பார்த்தீங்களா உண்மையாக சொல்ல போனால் ஒரு குட்டி பர்மான்னு சொல்லலாம். ஏன்னாண்டா இங்கே வந்து இந்தியாவிலேருந்து தான் கூட சாமான் வந்திருக்கு. இரும்பெல்லாம் அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். இரும்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான். ரெண்டாவது தமிழ்நாடு இந்த உலகம் தான் மேலாம் ஓடுதானேண்ணா. இது என்ன இது முன்னுக்கு இப்படி ஒரு வட்டம் இப்படி ஒரு நடுவில் இது மாதிரி இருந்தது நோமலாக. இதெல்லாம் புழங்குற ஒரு மிட் பண்ணுது. புழங்க இது எல்லாம் கடையில் கொடுத்து இதுக்கு ஆக்கள் அந்த நேரம் தங்கி இருந்தவையா. அந்த நேரம் மாறாக்கில் இந்த விசிட்டர்ஸ் வந்து இதில் தங்கி இருந்தவையா சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பிஸ்னஸ் இங்கேருந்து வியாபாரம் பண்ணிக்கிறேன் போல. இந்தியா அதுதான் இதில் கிணறு ஒன்று இப்போ தான் போலாங்க. இந்தியாவிலேருந்து பார்க்குற சாமான்கள் இதெல்லாம் இங்கே ஸ்டோர் வத்த வார வழிதான் பெரிய வத்தியாது. அதில் வாராது இங்கே என்ன அந்த காலத்தில் இந்தியா தமிழ்நாட்டுக்கும் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கும் இடையில நிறைய தொடர்பு இருந்திருக்கு. இந்த இரும்பு கம்பியெல்லாம் அங்கே தான் வந்துருக்கு. முக்கவையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழைக்குள்ளேயும் கிடந்து கிடக்கு. அப்போ பாருங்க நல்ல புளிய மரம் எல்லாம் நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பு தான் இருந்தது. இப்போயும் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ அம்மா சொல்ல தாங்க சின்ன பிள்ளைகளாக இருக்குது. அப்படி தான் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 150 வருஷம் 150 வருஷம் பார்க்க புளி ஓரளவுக்கு மேலே வளரும். ஆனால் சில புளிகள் வளர்றது இல்லை. இது அப்படியே தான் அந்த அளவுலேயே இருக்குது. இது ஒரு பெரிய கட்டிடம். இந்த கட்டிடத்தில் இருக்க கூடுதலாக மரங்கள் இரும்புலாம் தமிழ்நாட்டில் இருந்து வந்தது. அதுவும் மரங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பர்மா தேக்குலாம் ஃபுல்லாக அப்படியே வெறும் காடாக தான் கிடக்கு இந்த ஊராக்கு. அப்படியே எவ்வளோ சிட்டியாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சிட்டியாகுதுன்னு இதை பாருங்க. இது 99 வருஷம் வாடகை ஆக்கள் இல்லையோ இதுக்கு என்ன 90 வருஷம் 99 இதுக்கு வாடகை இதுக்கு விட்டுருக்குறாங்க. ஆனால் சும்மா கடையிலலாம் பூட்டிக்கிடாது. அவன் பிஸ்னஸ் செய்யணும்னு அவன் கடையை மட்டும் திறந்தான். சும்மா பாரு இந்த சைட்டில் போய் பாருங்க. முழுக்க ஸ்டோரும் சும்மா தான் கிடக்கு. ஆக்களை வர்ற இல்லையாப்பா? ஆக்கள் இல்லைன்னு எடுத்து வச்சு போட்டு 99 வருஷம்ட்டா பாருங்க. அப்ப அடுத்த போய் உள்ளுக்க திறந்துருக்குறான். முதலே கொடுவாட்டது அப்படியே ஆரம்ப காலத்துல இப்போ கொடுத்து ஒரு 5 வருஷம் அப்படி இருக்குங்க. 99 வருஷம் குத்தகை 99 வருஷம் குத்தகை கொடுத்துருக்கு. அது முடிஞ்சு சீனாக்கு கொழும்புல இருக்க அந்த துறைமுகத்தை கொடுத்த மாதிரி 100 வருஷம். அப்ப என்ன சிட்டியா புதுவாக என்னென்னு வருவீங்க. அது சரி. அது இந்த ஆதங்கத்தை சொல்லிக்கிறேன் பாத்தீங்களே. அதுதானே நின்று பார்க்க தெரியல. அந்த பில்டிங் அந்த வளம் சரிஞ்சிருக்கு. இப்படி கொஞ்சம் தெரியுது. சான்ஸ் இருக்கு. எப்பப்போ போகுதோ தெரியல. அது அங்கே அந்த அலைமன் இங்கே எப்படி வந்துட்டு நீர் அளப்பு எங்கால வந்துட்டு தெரியும். மரம் வாடை மாதம் வந்து வாங்குறாங்க. அம்மா
அவர்கிட்ட நிலைமையை பாருங்க இன்றைக்கும் நாளைக்கு அது கடையோ உள்ளுக்கு டேக்கு கடை இருக்கு இது இதை போய் அவர் பாருங்க இன்றைக்கும் சும்மா நாளைக்கு அது அவரை கையை உயிரோட பிடிக்கத்தான் இருக்கு. வாடகை இருக்கு மெயின் ரோட் தானே சுருவில் வீதி அந்த சுருவில் மெயின் ரோடு தான் சந்தி இது கடையோ நான் நினைச்சேன் சும்மா அடைச்சி வச்சிருக்கேன் சைக்கிள் கடை சைக்கிள் கூட உழைக்கிறாங்க உலக வழியில் உழைக்க தோடுகளெல்லாம் அப்போ புரிய மாட்டேங்குது ஆபத்தான சூழ்நிலை இருக்கு இங்கே பாருங்க எந்த கடவுள் உள்ளூர் போய் மழை வந்தால் தண்ணி ஓடுமேண்ணே இங்கே வந்து வருங்க எல்லாம் எவ்வளோ ஆபத்து நானே இருக்க வேற பயமாக கிடக்கு நீங்கள் சொல்கிறத பார்க்க ஓ பாருங்க மரங்கள் என்ன மாதிரி வளர்ந்து வேண்டும் இப்போ இந்த கட்டிடம் பில்டிங் சரக்கு மணி தெரியா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மரம் தானே இப்போ இதை பிடிச்சி கொண்டு நிற்குது போல இந்த அளவு பிடிப்பாங்க மேல் மாடியும் இருந்திருக்கு அந்த காலத்தில் டியூப் எடுத்துறேன் ஐயா எவ்வளோ காலமாக கடை வச்சுக்கிறீங்க அது 10 வருஷம் இப்போ மழை வந்தால் என்ன மாதிரி இந்த இடத்துல உழுக்கு கீழே எல்லாம் தண்ணி எவ்வளோ வாடகை இருக்குது மாதத்துக்கு ஆ இதுன்ற சொந்தக்காரர் வெளிநாட்டுலையா தனியாட்ட ஆஹா இந்த கட்டிட ஃபுல்லாக ஆணையாளன்டா பேர் கட்டினோட பேர் தான் ஆணையாளன்டா ஜட்ஜா மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு இப்பவும் எப்படி இருக்கிறோம் எம்பி அந்த நேரத்தில் ஆளுநர் அதோட அன்றைக்கா தான் இங்கே வார காசு பண்ணுறது வாடகை. ஓ அப்போ இந்த ஃபுல்லாக அவர்கிட்ட தான் அந்த சொங்கலேருந்து அங்கே உள்ளுக்கு போய் பார்த்தது இல்லை தனியொரு ஆள் சுவர் எல்லாம் ஸ்டோர் இது இங்கே உள்ள வர்த்த கடைக்கு அதான் ஸ்டோர். அந்த முள்ளுக்கு எல்லாம் தனியாக கொடுத்து இங்கே கடை வந்து அது சாமான எல்லாம் அங்கே இருந்து வரும் இந்தியாவில் இருந்து முதல் கப்பல் தான் அடையாது கப்பல் இப்போ அந்த ஒரு கடைக்காரருக்கும் வந்து அடுக்குவாங்கல்ல அடிக்கி போட்டு எல்லாரும் சப்ளை பண்ணுறோம் அவங்க வந்து தங்களோட வாழ்க்கை திறந்து எடுத்துவாங்க கடைக்காரன். இதெல்லாம் இந்த பழைய கட்டிடம் தான் அப்பெல்லாம் நாட்டாமானே இப்போ இந்த இப்படி லைமாசல் கிடையாது நாட்டமக்காரன் தூக்கி வருது அந்த கொழும்புகளில் இருப்பாங்க இப்போ அதே மாதிரி இப்போ அந்த கருத்து கிடையாது நாட்டமே அவன் வந்து துறை கொடுத்து அவன் வந்து அடுத்த 10 மணி 10 மணி வாங்க இப்போ எப்படி தூக்க மாட்டான் இப்போ எப்படி வண்டியில் மூளை கொண்டு வர வண்டி இல்லை அது வண்டியில் மாட்டுக்காது தள்ளு தாங்களுக்கு இழுக்குது தள்ளு வண்டி மாதிரி தள்ளு வந்து தெரியும் அப்போ சில் ரோதை சரி அந்த அண்ணையா இந்த வீடியோ பார்ப்பறேன் நம்புறேன் போன மாதிரிக்கு அது அருந்தப்பாடு அப்போ இதே மாதிரி அவங்க பக்கம் வர யார் போட்டு கொடுத்தா நீங்களா போட்ட நீங்க பாதா போட்டு மழை விழுது சரி சரி இதுகள் உடைஞ்சு மண்டையில் விழுந்தா சரி அவ்வளோ எத்தனை குடும்பம் இருக்கு உருவாத்துறையில் கிட்டத்தட்ட இங்கே கைட்ஸில் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரை இந்த கைஸை பொறுத்தவரை தமிழ்லேருந்து 5 மீட்டர் அந்த வெறுங்காடு வீடு இல்லை தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி நல்ல தண்ணி தண்ணி அந்த தண்ணி தான் நான் பாய்ச்சி வச்சாங்க இப்போ குடும்பத்தாக வரணும் தண்ணி இல்லாமல் வரணும் இல்லையா அடுத்த ஆண்டு சவர் தண்ணி தான் நாடு தண்ணி இப்போ அல்லப்பட்டிலேருந்து தண்ணி வராங்க வெள்ளக்காரட்ட காலமோ இது பேங்கா இது பேங்கா கஸ்டம் ஆஃபீஸ் கஸ்டமர்னா இந்த சுங்கவாரி அதான் ஆற்ற கால பகுதிகள் இது அரசாங்கத்தில் 80-85 அந்த காலங்களில் அதுக்கு மேற்பட்டது இதுதான் கஷ்டம் இது உள்ளூர் பெரிய இது இருக்கா பாருங்க அந்த காலத்து கட்டடம் அப்படி இருக்காங்க இது கஸ்டம்ஸ் ஏபிண்டா பெரியவர் அவர்கிட்ட ரூமா உள்ளுக்கு போக தடை போல சரி சரி இதெல்லாம் முந்தி நம்ம டிப்பர் டிப்பர் இருக்கு இந்த ஆரம்பம் வந்து ஆரம்பம் இப்போ வந்து இல்லாமல் வந்து தரிப்படம் முந்தி இங்கே தான் சாமி ஊர் அப்போ ப்ரைவேட் பஸ் வந்து இந்த லைன் இந்த லைன்லாம் நீங்கள் போயிட்டு இதில் இப்போ இவங்க நேகாரம் இருக்கிறாரு இங்கே ஒரு இது இல்லை
இப்போ இதுக்குமே பாலம் போடாமல் வச்சிருக்கிறோம். பாலம் போடுறதுக்கு கனவாட்டி கனகாரம் வந்து போடணும். நான் இப்போ அது போடுறது இப்போ அங்கே தம்பாட்டி போட போடணும். தம்பாட்டிக்கு அங்கே அது கிட்ட கிட்டப்போ இந்த சனம் வந்து என்னென்னு போகும், சனம் வந்து அங்கேருந்து போகாது. இது வந்து அங்கே டிப்போம் ஒரே இதான் ஆனால் மினக்கட்டிங்க போகுது அங்கே தம்பாடி. அதான் இதுல பக்கத்தில் வந்து இப்போ இல்லை அப்படி விட்டாது. இதே கஸ்டம்ஸ் ரோடு. கஸ்டம் ஏரியா அவனோட அந்த போட்டிக்கு இடம். போட்டை வந்து தரிச்சு நிற்கிற இடமா கஸ்டம் சுங்கம். இப்போவும் அதோ இப்போ இல்லை சும்மா பாச ரோலர் வந்து இங்கே நம்ம இங்கே தான் தரிச்சு நிற்கிறது. தரிச்சு நிற்குது. இந்த எப்படி போவாங்க. நீங்கள் தூரங்கம் போடுறீங்களா மீன் பிடிக்க? நீங்கள் எங்கள் இடம் வந்து கடற்கரை போகிறது. ஏன்னா தொழில கூட கடலில் எல்லாரும் இதெல்லாம் கஸ்டம் தான். கஸ்டம் மெயின் கேட். கஸ்டம்ஸ்னால் மெயின் கேட் பாருங்க. வேற அப்படியே விட்டுட்டாங்க போல. நான் மரங்கள் வந்து எத்தனை ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. இதெல்லாம் இப்போ பிடிச்ச பேம்புகள். இப்போ அரசு அந்த அரசு அந்த அரசு இதெல்லாம் பழைய உண்டு. பழைய இந்த பேம்புகள்லாம் இப்போ முளைச்ச. நான் அந்த ஊருக்கு வந்து போய் இடம் இது போய் அது பெரியப்பா தான் இந்த பெரிய கஷ்டம் ஏபிஓ. அந்த பெரிய பெரிய ஏபிஓ மோசம் இப்போ மோசம் பண்ணுவோம். நம்ம ஏரியாவெல்லாம் முழுக்க போலீஸும் நெய்யும் தான் கூட. போலீஸ் இப்போ முதல் அதெல்லாம் இப்போலாம் பெஞ்சப்பா எல்லாம் வந்து இப்போ ஒரு 4 பேர் தான் படியில் இருக்காங்க. இப்போ போலீஸில் இருக்காங்க. போலீஸில் படியெல்லாம் எல்லாம் இருந்தது. எங்கள் 6 பேர் நெய் இருந்து இல்லை கஷ்டத்தில் வந்து 3 பேர். சரி. இந்த ஏரியா பெரிய எங்கள் அம்மாவோட தமக்கு தான் இந்த ஏரியா. அதை பற்றி இந்த பேர் இங்கே இருந்தவர். இப்போ இங்கே இருக்காங்க. இந்த நாட்டில் கூட இருக்கணும். ஐரோப்பா கனடா நம்ம இது வந்து முழுக்க கனடா வந்து தான் உங்களுக்கு சண்டை நேரங்கள் எல்லாம் இதெல்லாம் பெரிய இதாக இருந்திருக்கு. இந்த இது பார்த்து இது வந்து நம்ம இந்த கொட்டில் வந்து ஒரு மேலே ஒரு கோபி கிடையாது. அந்த வீடியோ இருக்கு. என்னடா காரணம் தான் இந்த மாதிரி பாய்ச்சது. இப்போ அப்புறம் நாங்கள் எடுத்தாங்க. நம்ம சமூக தங்கத்துக்கு 8 லட்சம் வந்து காசு வந்து எங்களுக்கு சைடில் கட்ட ஈராண்டு விடணும். ஏன்னா 500 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் போய் எடுத்துருக்கோம். சரி. அடுத்து காசு போகக்கூடாது. இந்த கொட்டு போட்டாங்க. எங்கள் சங்கத்தா போட்ட கொட்டில் சனம் வந்து 6 மட்டும். ஆனால் இதுவரை வந்து போனாங்க எல்லாம் வந்து விடாங்க. இந்த பாலம் மட்டும் செய்யாங்க. அது செய்திருந்தா சூப்பராக இருக்குது. பாலம் லோஞ்ச் அன்னைக்கு கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இந்த தனியாக ஒரு லோஞ்சுக்காரன் தான் தந்து சில வேலை பேக்கோடு அடிச்சு கிட்டாங்க தோண்டி லோஞ்சு வந்து அன்னைக்கு. இப்போ இவர் இந்த அண்ணன் சாந்தன் ஆங்கிலம் அவன் நைனாதி வேணே. அவருக்கு 3 போட்டு ஓடுது. 3 மாவட்டி அந்த அன்னைக்கு இந்த அன்னைக்கு இன்னொன்னைக்கு சரி. அங்கே ஒன்னே கொண்டு ஓடுது.